نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وبالقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قالوا ادعوا لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسب الناظرين قالوا ادعوا لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كانوا يفعلون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, நேற்று நாம் பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது அதை அந்த தண்டனையை அதற்கு முந்திய பாவங்களுக்கும் அதுபோன்று அதற்கு பிந்திய பாவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மிகுந்த படிப்பினையாகவும் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு ஒரு உபதேசமாகவும் ஆக்கினோம். ஒரு பசுவை நீங்கள் அறுப்பதற்கு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவுகின்றான் என மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்திற்கு கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். அதற்கு அவர்கள், மூசாவே, எங்களை பரியோசமாக ஏற்றுக்கொண்டீர்களா என கூறினார்கள். அறிவினர்களில் நான் ஆகுவதை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தருகின்றேன் என கூறினார். எங்களுக்காக உன் இறைவனிடம் பிரார்த்திப்பீராக, அந்த மாட்டின் வயது என்னவென்று எங்களுக்கு அவன் விவரிப்பான் என கூறினார்கள். நிச்சயமாக அது கிழடும் அல்ல, இலசு கண்டும் அல்ல, அதற்கு மத்தியில் நடுத்தரமான ஒரு பசு என நிச்சயமாக அவன் கூறினான். எனவே நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள் என கூறினார். இவங்களுக்கு அல்லாஹு தஆலாவிடம் கேட்கப்பட்டது அந்த கொலை செய்யப்பட்டதற்குரிய காரணங்களை தேடும் பொழுது, அல்லாஹ் ஒரு பசுவை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது முதல்ல அவங்க கேள்வி கேட்டாங்க, அந்த மாடு என்னங்கிறது எங்களுக்கு தெரியல, எப்படி வயசானதா கரடா என்னங்கிறது தெரியல, அதை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் சொல்றான்ப்பா, அந்த மாடு மொத்தத்துக்கு கிழடும் கிடையாது, அதே சமயத்துல கண்டுகுட்டியும் கிடையாது, நல்ல வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய நடுத்தரமான ஒரு வயதை கொண்டது என்று சொன்ன உடனே அதோட அவங்க விட்டு இருந்து அறுத்து இருந்தா பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு மாட்டாத அந்த வயசுக்கு தந்தா அறுத்து இருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். மீண்டும் அவர்கள் கேட்கின்றார்கள், அவங்க கேட்டாங்க, மூசாவே, உங்களுடைய ரப்பிடம் இருந்து எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க, அதோடைய கலர் என்ன இருக்கும் அப்படின்னு இவங்க கேட்டாங்க. இந்த கேட்ட உடனே கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துன், அல்லாஹ் சொல்றான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இன்னஹா, அது ஒரு பக்ரத்துன், அது ஒரு மாடு, பசு மாடு. அது எப்படி பசு மாடுன்னு தெரியுமா? சஃப்ரா, மஞ்சள் நிறக்கூடிய பசுமாடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம இப்ப பார்த்திருக்கோம் பசுமாடுகளை வெள்ளை நிறத்தில் பார்த்திருப்போம், சிகப்பு நிறத்தில் பார்த்திருப்போம், கருப்பு வெள்ளை கலந்தது போன்று இந்த கலப்படமான கலர்களை பார்த்திருப்போம். மஞ்சள் நிறமாக, முழு மஞ்சள் நிறமாக
பார்த்திருக்க மாட்டோம். லௌனஹா அதனுடைய நிறம் வந்து மஞ்சள் நிறம். தசுர்ருன் நாதிரீன் அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது அடுத்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றான். அது முழுமையான மஞ்சள்ங்கிறதுக்கு தசுர்ருன் நாதிரீன் பார்க்கக்கூடியவருக்கு அது ஈர்க்கக்கூடியதாக இருக்கும், அவ்வளவுக்கு அழகாக கவர்ச்சியாக இருக்கும். அப்படியா கொண்ட ஒரு பசுமாடு, நீங்க அதை வாங்கி அருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதுல எந்த ஒரு இடத்துல ஒரு புள்ளி கூட வேற கலர் இருக்காது, முழுக்க முழுக்க மஞ்சள் நிறமாக இருக்கும். அப்படியா கொண்ட ஒரு பசுமாடு அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே இவங்க ரெண்டாவது காலு துஅலனா ரப்பக யுபய்யின் லனா மா ஹிய, மூசாவே அல்லாஹ் கொண்டு வந்து கேட்டு சொல்லுங்க அது எங்க இருக்குது, நாங்க எல்லாம் தேடி பார்க்கிறோம். அப்ப சொன்னாங்க இன்னல் பக்கர நிச்சயமாக மாடுகள் அனைத்தும் தஷாபஹ அலைனா, எங்களுக்கு எல்லா மாடுகளும் ஒப்பாக தெரியுது, எல்லா மாடுகளும் ஒரே மாதிரி தான் தெரியுது. இந்த நீங்க சொன்ன பூ மஞ்சள் நிற மாடு எங்களுக்கு தெரியல, எல்லா மாடு இருக்குது, பசுமாடு இருக்குது, அந்த வயசுல உள்ளதுல இருக்குது, எல்லாம் எங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த மஞ்சள் நிற மாடை காணங்கிறது அதுக்குள்ள விழுந்து. அப்ப நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நாடினால் லமுஹ்ததூன், நாங்க என்ன செய்வோம், வெற்றி பெறுவோம், நாங்கள் இதில் நேர்வழி பெற்று விடுவோம், தெளிவாக எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. கால இன்னஹு நிச்சயமாக அதுவாகின்றது, யகூலு அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான் இன்னஹா பக்ரத்துன் லா ஜலூலுன் துசீருல் அர்ல, அது என்ன செய்யப்பட்டிருக்காரு, அந்த மாடு பசுமாடு உங்களுக்கு எந்த ஒன்றிற்காக வேண்டியும் அதை பூமியில் உழுவப்படுவதற்காக வேண்டி இதற்காக வேண்டி பயன்படுத்தியிருக்கப்பட மாட்டாங்க. அதே சமயத்தில் ஏற்றம் இறைப்பதற்காக வேண்டியும் பயன்படுத்தப்பட்ட மாட்டாது. அது ஏற்றம் இறைப்பதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றுக்காக வேண்டியோ இந்த பூமியை உழுவதற்கு இதற்காக வேண்டிய எந்த ஒன்றுக்குமே எந்த ஒரு வேலையும் அது செஞ்சிருக்காது. முசல்லமத்தும் அது எந்த ஒரு வேலைகளும் செய்யாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாடு. லா அஷியத மின்ஹா, லா அஷியத மின்ஹா, அதுல வேலை செஞ்சதுக்கு எந்த ஒரு வடுக்களோ அடையாளங்களோ எந்த ஒண்ணுமே இருக்காது, தெளிவா இருக்கக்கூடிய மாடு பசுமாடு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப சொன்னவனுதான் காலு அவர்கள் சொன்னார்கள் அல் ஆன இன்றுதான் எங்களுக்கு இப்பதான் தெளிவான ஒண்ணு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் அந்த மாட்டை பிடித்து அறுத்தார்கள். அவர்கள் ஆயிருந்தார்கள் அவங்க செஞ்ச உடனே வந்து என்ன செய்யல, பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில அவங்க செஞ்சு முடிச்சாங்க. அதையும் கூட அவர்கள் வெளிப்படையான தன்மைகள் ஒரு இஹ்லாஸான தன்மைகள் செய்யவில்லை என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, இதாக்கட்ட ஒரு மாடு அல்லாஹ் சொல்லிட்டான், இவங்க தேடி பிடிச்சு வாங்குறாங்க, மிகவும் அலைச்சல்ல தேடி பிடிச்சு வாங்குறாங்க. இந்த மாடு எங்க இருந்துச்சா, ஏன் இந்த மாட்டை அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இந்த ஆயத்திற்கு விரிவுரை எழுதக்கூடியவர்கள் எழுதுகின்றார்கள் பஸ்ஸீரீன்கள். அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, இந்த ஒரு மாடு ஒரு ஏழை எத்தீமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், தந்தை இல்லை, தாய் மட்டும்தான் இருக்காங்க. அந்த தாய் கஷ்டமான முறைகளில் அந்த குழந்தையை வளர்க்கின்றார்கள். எந்த அளவுக்கு குழந்தையை வளர்த்தாங்க அப்படின்னா, மார்க்கத்துடைய பற்றுடன் மார்க்கத்துடைய தெளிவுடன் அந்த குழந்தையை வளர்த்தார்கள். மார்க்கத்துடைய பற்றுடன் மார்க்கத்துடைய தெளிவுடன் அந்த குழந்தையை வளர்த்தார்கள். அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டும், அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும் எனக்கூடிய ஒரு செய்தியை தெளிவாக சொல்லி வளர்த்தாங்க. அப்ப இவர்களுடைய காலங்கள் கிடைக்கின்றது, கஷ்டங்கள் வருகின்றது, இவர்களுக்கு ஒரு சிரமங்கள் வருது. சிரமங்கள் வரக்கூடிய சமயத்துல இவங்கள்ட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு மாடு, இந்த பசுமாடு ஒண்ணுதான் இருக்குது. இது இந்த அளவுக்கு தெளிவான ஒரு பசுமாடாக இருக்குது. அவங்க அம்மா தாயார் சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாட்டை நீ சந்தையில வந்து வித்துடுவாமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனிடம் சொல்கின்றார்கள். மகன் கேட்டாங்க, தாயே எவ்வளவுக்கு நான் விற்க இந்த மாட்டை
அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை சொல்றாங்க, இதனுடைய இது இந்த இதா இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்றாங்க. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுவோமே, ஒரு 10,000 ரூபாய்க்கு வித்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவர் வர்றாரு, சந்தைக்கு வருகின்றார். 2 மனிதர்கள் வருகின்றார்கள். அந்த மாட்டை பார்க்கறாங்க, சுத்தியும் முத்தியும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன ரேட் அப்படின்னு. நான் 10,000 ரூபா, இந்த மாட்டுடைய விலை 10,000 ரூபா அப்படின்னு. உதாரணத்துக்கு அந்த சொன்ன உடனே அவங்க வாங்க வந்தவங்க பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, இல்ல எனக்கு 12,000 ரூபாய்க்கு கொடு அப்படின்னாங்க. நம்மளாம் என்னங்க செஞ்சிருப்போம்? நம்ம பிள்ளையா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம நினைச்சு பார்ப்போம். 10,000 ரூபாய் அம்மா வித்துட்டார் சொன்னாங்க, 12,000 ரூபாய்க்கு கேட்கிறாங்க. நல்லதா போச்சு, வித்துருவோம், 2,000 ரூபாய் நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிறோம், அம்மாட்ட 10,000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதான செய்வாங்க. ஆனா அந்த குழந்தை அல்லாஹ் ரசூலை பற்றி அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய குழந்தையாக அந்த தாயார் நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக வளர்த்ததின் காரணமாக தாய் என்ன சொன்னதோ அந்த பேச்சிற்கு மாறு செய்யக்கூடாது, தாய்க்கு சொன்ன பேச்சிற்கு கட்டுப்பட வேண்டும். ஆனா இவங்க கேட்கிறது, இல்லைங்க 10,000 ரூபாய்க்கு நீங்க வாங்க, நாங்க 12,000 ரூபாய் வாங்கிக்கிறோம், இல்லாட்டி வேணாம். சரி, நான் அப்ப எங்க தாயார் இவ்வளவுதான் சொன்னாங்க, நான் எங்க தாயார்கிட்ட கேட்டு வர்றேன், எங்க அம்மாட்ட கேட்டு வர்றேன் அப்படின்னா அந்த குழந்தை வந்துருச்சு. வந்து அந்த தாயார்கிட்ட சொல்கின்றார்கள், இப்படி 12,000 ரூபாய்க்கு கேட்கிறாங்க, நான் 10,000 ரூபாய் சொன்னேன், இல்ல முடியாது 12,000 ரூபாய்க்கு கொடுன்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அப்ப இன்னைக்கு கேட்டாங்கன்னா 12,000 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு தாயார் 2வது சொல்லி அனுப்பிச்சாங்க. மறுநாள் வர்றாங்க, மறுநாள் கொண்டு வந்து கொடுக்கல. சரி, நீங்க கேட்டீங்க, அதே 2 நபர் வேற வந்திருக்காங்க, நீங்க கேட்டீங்கன்னா இந்தாங்க 12,000, இல்ல நான் 14,000 ரூபாய்க்கு கொடு. என்னங்காச்சு? மறுநாளும் 14,000 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வச்சு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்ப சொன்னாங்க, இல்லைங்க நான் என் தாயார்கிட்ட கேட்டு வரேன். 2வது நாள் சென்ற பொழுது அந்த தாயார் சொன்னார்கள், நீ வரக்கூடியவரிடம் கேளு, அங்க வந்தாங்கல்ல வந்தவங்கள்ட்ட கேளு, இந்த மாட்டை நான் விற்கலாமா வேணாமான்னு எங்க அம்மா கேட்க சொன்னாங்க. இப்படி எங்களுக்கு ஒரு சிரமம் இருக்குது, இதனால நாங்க விற்கிறோம், இந்த மாட்டை விற்கலாமா வேணாமா அப்படிங்கிற நீ கேளு அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நீ வா. சரி, விற்கலான்னு சொன்னா அதுக்கு நீ அவங்க என்ன இருக்கிறாங்களோ கொடுத்துரு, இல்ல அப்படின்னா கொண்டு வா. அதே போல போனாங்க. போனோடனே, என்னப்பா 14,000 ரூபாய்க்கு உங்க அம்மாட்ட கேட்டியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு, எங்க தாயார் கேட்டு விட்டது, இந்த மாட்டை விற்கலாமா வேணாமான்னு சொல்லி உங்கள்கிட்ட எங்க தாயார் கேட்க சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இல்ல இப்ப விற்காதீங்க, இப்ப கொஞ்சம் அல்லாஹ்வுக்காண்டி பொறுமை காக்க சொல்லும் தாயாரை, அல்லாஹ் இதற்கு நல்ல ஒரு வெகுமதி கொடுப்பார் என்பதாக சொன்னார். அப்ப அந்த மாடுதான் அந்த பசு தான் இவர்கள் ஊருக்குள்ளே இல்ல, ஊரை விட்டு வெளியே அவுற்றுள்ள கண்காணாத திசை என்று சொல்வார்கள், ஒரு உயரமான ஒரு இடங்களில் இவர்கள் ஒதுக்குப்புறமான சூழ்நிலைகள் இருக்காங்க. அப்ப இந்த தாயார்கிட்ட சொன்ன உடனே அப்ப தாயார் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. தேடி உங்கள்கிட்ட வாங்குவாங்க, பல ரூபாய்களுக்கு இதை வாங்கிக் கொள்வார்கள், அதனால நீங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க தாயார்கிட்ட இவங்க சொன்னாங்க, அம்மா இப்படி சொன்னாங்க, விற்க வேணாம், ஒரு சமயம் உங்களை தேடி வருவாங்க, நல்ல ஒரு வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஊரே உங்களுடைய முன்னால் நிற்குங்க. அப்ப தாயார் அமைதியாக இருந்தாங்க. அந்த மாடு அப்பதான் சொன்னாங்க, ஏமா நீங்க சொன்னீங்க, இவங்க இப்படி கேட்டாங்க, இப்படி கேட்க சொன்னீங்க என்னங்கிறது மகனார் விவரமாக கேட்கும் பொழுது அப்பொழுது தாயார் சொன்னார்கள், அவர்கள் வேற யாரும் இல்ல, மலக்குகள் 2 நபர்கள் உன்னை சோதித்திருக்கின்றார்கள். இருக்குங்க, ஒரு சோதனையான சூழ்நிலைகள் வரும் பொழுது தாயுடைய பேச்சுக்கு மீறுகின்ற குழந்தையாக இருக்கின்றதா என்பதை அங்கு சோதிச்சிருக்காங்க. அப்ப மலக்குகள் மூலியமாக அல்லாஹ் சோதிக்கின்றான். அப்ப நம்முடைய குழந்தைகளை நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக வளர்க்கும் பொழுது இப்படியெல்லாம் இருக்கும். அப்ப அதுக்கு பின்னால் தான் இந்த மாடை அல்லாஹ் அடையாளம் காட்டுகின்றான். இப்ப இவங்க ஊரே போது எல்லாம் போய் நின்று கேட்கிறாங்க அந்த மாட்டை. இந்த உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு போகக்கூடிய மாட்டை லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியது போன்று அதிகமான விலைக்கு கரையம் கொடுத்து வாங்கினார். வாங்கி கொண்டு அதை அறுக்கப்பட்டு அதனுடைய நாக்கு பகுதி என்று சொல்லப்படுகின்றது அல்லது வால் பகுதி என்று சொல்லப்படுகின்றது. இந்த இரண்டுமே தஃசீர் விரிவுரை எழுதக்கூடியவர்கள், விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அதை சொல்றாங்க. இந்த இரண்டுல ஏதோ ஒரு பகுதிகளை, அந்த மாட்டில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த இறந்த மனிதனின் மேல் அடிக்கப்படுகின்றது. அவன் மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றான். எழுந்து யார்
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை குற்றவாளியாக ஆக்கி கொண்டிருந்தாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல என்னை கொலை செய்தது மூசா இல்ல, இன்ன நபர்கள் தான் என்பதாக சொன்ன நபர்களை அவன் கை காண்பித்து விட்டு மீண்டும் இறந்து விட்டான். ஆக பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பெற்றோர்கள் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படியா கொண்டது மார்க்கம் அல்லாஹ் ரசூல் சொல்லிக் கொடுத்தது போன்று நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சமயங்கள் அல்லாஹு தாலாவுடைய எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் மறைவான முறையில் நமக்கு உதவி செய்வான் என்பதும் இதன் மூலியமாக விளங்குகின்றது. மற்றொன்று, கேள்விக்கு மேல கேள்வி கேட்டா நமக்கு சிரமங்கிறதையும் இது வளர்க்குது. அவங்க கேட்ட கேள்வி ஒரு மாட்டை எடுத்துட்டு போன்னு சொன்னா பேசாம வாங்கி அறுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அது எப்படி இருக்கு, வயசு என்ன, அதோடைய நிறை என்ன, அதோடைய சைஸ் என்ன எல்லாம் கேட்டாங்க. அல்லாஹ் கேள்வி கேட்க அது பதில் வச்சா இவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி விட்டது என்பதையும் நாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை சொன்னார்களோ அதை நமக்கு எதை கற்றுக் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றதோ இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. இன்னி ஒண்ணு நமக்கு சொல்ல போறதில்லை, மார்க்கம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. இதை நான் ஆராய்ச்சி செய்யறேன், இனிமேல் நாங்க ஆய்வுல எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவர்கள் நம்மை ஏமாற்றுகின்றார்கள் என்பதுதான். அது போன்ற செயல்பாடுகள் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக உங்களையும் என்னை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.